இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது, இதுவரைக்கும் நம்ம நடத்தி வந்தவருக்கு நாம எம்மாத்திரம், நம்முடைய குடும்பம் எம்மாத்திரம். அதுதான் தாவீது ராஜா சொல்றார். கர்த்தருடைய சமூகத்துல இருந்து தாழ்மையோடு கூட இந்த ஜெபத்தை நாம ஏறெடுக்கும் போது கிருபை தங்குமாம் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்திலே, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு ஜெபம் பாருங்க இது. ஆண்டவரே, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், ஆனா நீங்க என்னை தெரிந்து கொண்டீங்க, என்னை ராஜாவாக்குனீங்க, என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்களே ஆண்டவரே, நான் இதுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் உள்ளவனா, இதுக்கெல்லாம் நான் ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறேனே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, ஐ எம் நாட் வர்தி ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், பட் எனக்கு நீங்க கொடுத்திருக்கீங்களே என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது, இதுவரைக்கும் நம்ம நடத்தி வந்தவருக்கு நாம எம்மாத்திரம், நம்முடைய குடும்பம் எம்மாத்திரம். அதுதான் தாவீது ராஜா சொல்றார். கர்த்தருடைய சமூகத்துல இருந்து தாழ்மையோடு கூட இந்த ஜெபத்தை நாம ஏறெடுக்கும் போது கிருபை தங்குமாம் பிரியமானவர்களே. தாழ்மையோடு கூட ஏறெடுக்கின்ற ஜெபம் கிருபை வரவழைக்குமாம். அப்படி இன்றைக்கு நாம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு நிறுவனத்திலே ஒரு சகோதரன் சேரும்படியாக, ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அது, அந்த காலேஜில் நடக்கக்கூடிய இன்டர்வியூக்கு ஆயத்தமாகி இருந்தான். ஆனால் அந்த இன்டர்வியூவில் அவன் செலக்ட் ஆகலை. அவனுக்கு ரொம்ப ஆசை, அந்த காலேஜ், அந்த கார்ப்பரேட்டுக்கு போகணும், அந்த கார்ப்பரேட் பஸ்ஸில் போகணும், அப்படியெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தான். ஆனால் அவன் செலக்ட் ஆகாமல் போன பிறகு ரொம்ப மனம் சோர்ந்து போயிருந்தான். ஆனாலும் ஜெபித்து கொண்டு அவன் ஒரு சாதாரண நிறுவனத்திலே பணிபுரிய ஆரம்பித்து விட்டான். கொஞ்ச நாள் வேலை செஞ்சான். அதுக்கப்புறம் நல்ல வேலை செய்கிறானே இவன்ட்டு ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் கொடுத்து 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 அவன் மேனேஜிங் டைரக்டராக மாறக்கூடிய அளவுக்கு அந்த நிறுவனத்திலே உயர்ந்து வந்தான். அதே சமயத்தில் அந்த கார்ப்பரேட் நிறுவனம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போய் அதை மூடக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டுதான் பிரியமானவர்களே. நமக்கு தெரியாது நமக்கு ஏன் சில காரியங்கள் நடக்கிறது என்று. ஆண்டவரே, இதெல்லாம் மூடப்பட்ட கதவுகளா இருக்கே, நான் எவ்வளோ ஜெபிச்சுட்டு நான் போறேன், ஆனா எனக்கு கிடைக்கலையே. The Lord is keeping the best for the rest. ஆண்டவர் எப்பொழுதுமே பெஸ்ட்டை கடைசியில வச்சிருக்காரு உங்களுக்காக. ஆகவே நீங்க சோர்ந்து போகாம, நீங்க எங்களை நடத்துறதுக்கு கர்த்தாவே நாங்க எம்மாத்திரம், நான் என் குடும்பம் எம்மாத்திரம், இவ்வளவு அழகா நடத்திட்டு வரீங்களே, உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறேன் என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தாவே, இம்மட்டுமாய் நடத்தி வந்த நீர் இனிமேலும் நடத்துவீர் என்கின்ற ஒரு சத்தியத்தோடு, ஒரு உண்மையோடு, ஒரு கர்த்தாவே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.